இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த கடவுளுடைய அன்பை உணரக்கூடியவர்களாக நாம் முதலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்தோம் என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் வந்து நிற்கின்றது. ஏனென்றால் கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்கின்றோம் என்றால் நம்முடன் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் வாழ்வோம். ஆனால் இன்று நம்முடைய அன்பு எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் தேவையின் நிமித்தம் ஒருவரை அன்பு செய்யக்கூடியவராகவும், நமக்கு சொத்துக்கள் வேண்டும், செல்வங்கள் வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும், நமக்கு ஆதாயம் வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை மையமாக கொண்டு அந்த தேவையின் நிமித்தம்தான் நம்முடன் வாழக்கூடியவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தேவை நிறைவடைந்தால் யாரை அன்பு செய்கின்றோமோ அவர்களை தூக்கி எறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்றால் நம்முடைய பெற்றோர்களையும் இன்று நாம் அவ்வாறு தூக்கி எறியக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்பதனை இந்த சமூகத்தில் நம்முடைய யாராலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சொத்துக்கள் கிடைத்து விட்டால் போதும், அது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லோரையும் தூக்கி எறிந்துவிட்டு நமக்கு தேவை சொத்துக்கள், என்னுடைய மகிழ்ச்சி, சுயநலம், இவற்றை தான் மையமாக கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் கடவுளுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் சற்றும் முழுமையாக இல்லை என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர அழைக்கப்படுகின்றோம். எனவே கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்கின்றோம் என்றால் நாம் மட்டும் நன்றாக இருந்தால், நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால், என்னுடைய வாழ்வில் மட்டும் எல்லாம் நிறைவாக கிடைத்தால் போதாது, மாறாக என்னோடு உடனிருக்கவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்வோடு இருக்க வேண்டும், அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவை காண வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருப்போம்.